ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது சேது. இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி போன பதிவுகள்ல பழங்காலத்து கோயிலோட வரலாறு, சித்த மருத்துவ குறிப்புகள், அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன மோட்டிவேஷன் ஸ்டோரி போட்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கம்பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரியில என்னென்ன இருக்க போகுது, இது எதை மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், எதை வச்சு நம்ம கம்பேர் கொடுக்க போறோம் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோ முழுசா பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். இதுவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 8 மணிக்கு நம்ம வீடியோ கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். மறக்காம பாருங்க. பார்க்கறது மட்டும் இல்லாம சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நாம என்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரியில என்ன யார் இருக்க போறாங்க அப்படின்னா, ஒரு குரு இருக்காங்க, அது இல்லாம அதோட சிஷியன் இருக்காங்க, குரு சிஷியன் இருக்காங்க. இது எங்க அப்படின்னு நடக்குது அப்படின்னா ஒரு மடம். இந்த ஆன்மீக தளத்துல எல்லாம் ஆன்மீகம் சார்ந்து இருக்கிற குருக்கள், ஆன்மீகவாதிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்துல ஒரு குரு இருக்காங்க, ஒரு சிஷியன் இருக்காங்க. இந்த குருவை பாக்குறதுக்கு கிருஷ்ணா அப்படின்ற ஒரு மாணவன், அதாவது சிஷியன், அவர் போறாரு. போய் குரு கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தயங்கி நிக்கிறாரு. அதை பார்த்த உடனே குரு என்ன பண்றாரு, அவர் பேர் கிருஷ்ணா. என்ன கிருஷ்ணா, ஏதோ தயங்கி நிக்கிற, என்ன சொல்ல வரையா அப்படின்னு சொல்லிட்டு குரு கிருஷ்ணா கிட்ட கேக்குறாரு. அது கிருஷ்ணா என்ன சொல்றாரு, ஆமாங்க குரு, இந்த மாதிரி நான் இந்த மடத்துல இந்த ஆன்மீக சார்ந்த இருக்கிற மக்கள் இடையே நான் நிறைய வேறுபாடுகளை பாக்குறேன். அந்த வேறுபாடுகள் என்ன அப்படின்னா, நான் நிறைய பேர் புறம் பேசுறாங்க, அது இல்லாம நம்மளுக்கு எதிர்மறையாக கருத்துக்களை நிறைய சொல்றாங்க. நேத்து கூட உங்களை பத்தி எதிர்மறையா ஒரு கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியுமா? ஒரு ஆன்மீகத்துல ஈடுபடுறவங்க இந்த மாதிரி எதிர்மறையாவோ ஒரு தப்பான விஷயங்களையோ பரப்ப முடியுமா? அது மட்டும் இல்லாம எனக்கு இங்க நிம்மதி இல்ல, இங்க சந்தோஷம் இல்ல, என்ன வேற மடத்துக்கு என்ன மாத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட இந்த கிருஷ்ணா அப்படின்றவர் ஒரு கோரிக்கையா வைக்கிறார். அந்த கோரிக்கையை கேட்ட உடனே குரு ஒரு சாதாரண ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு, அப்படியா, சரி, நீ உனக்கு வேற சந்தோஷமான மடத்துக்கு நான் உன்னை மாத்திடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்காக ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை பார்த்து குரு கேட்கிறாரு. அதுக்கு சொல்லுங்க குரு, நீங்க என்ன மத்த மடத்துக்கு மாத்துறதா இருந்தா நான் எது செய்யறதுக்கும் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷியன் சொல்றாரு. அதுக்கு அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஸ்பூன்ல தண்ணியை நிரப்பிக்கோ, அந்த தண்ணியை நிரப்பிக்கிட்டு இந்த மடத்தை ஃபுல்லா சுத்திட்டு வரணும். அதுல சுத்திட்டு வர்றதுக்குள்ள அந்த ஸ்பூன்ல ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே ஊற்றக்கூடாது. நீ எப்படி அந்த ஸ்பூன்ல தண்ணி எடுத்துட்டு போனியோ அதே மாதிரிதான் வர வரைக்கும், இந்த மடம் சுத்தி வர வரைக்கும் இருக்கணும், சிந்தக்கூடாது, செதறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு இந்த சிஷியன் கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதே மாதிரி இவர் அந்த சந்தோஷத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வேற மடத்துக்கு மாற போறேன் அப்படின்ற சந்தோஷத்துல இந்த சிஷியன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கரண்டில, அதாவது ஒரு ஸ்பூன்ல தண்ணியை ஊத்திக்கிட்டு அந்த மடத்தை ஃபுல்லா, அந்த ஸ்பூன்ல தண்ணி கீழே கொட்டக்கூடாது அப்படின்ற ஞாபகத்தோட அந்த மடத்தை ஃபுல்லா அப்படியே சுத்திட்டே வராங்க. சுத்திட்டு வந்துட்டு திருப்பி குரு கிட்ட குருவே, நான் கரெக்டா அந்த ஸ்பூன்ல தண்ணியை கீழே ஊத்தாம மடை சுத்தி வந்துட்டேன், எனக்கு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வேற மனசை மாத்தி விடு இதுக்கு இப்படி கேட்கிறாரு. கேட்ட உடனே குரு என்ன சொல்றாரு, சரி, நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்போ இந்த ஸ்பூன்ல தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த மடத்தை சுத்திட்டு வரும்போது இங்க மத்தவங்க பேசுற நிகழ்ச்சியான சொற்கள், புறம் பேசுறது, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் உங்க காதுக்கு வந்துச்சா, உங்க கவனத்துக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு குரு சிஷியர்கிட்ட கேட்கிறாங்க. சிஷியர் இல்ல, அது மாதிரி எதுவும் வரல, நான் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே இந்த ஸ்பூன்ல இருக்க தண்ணி கீழே கொட்டக்கூடாது, நாம இதை இந்த டாஸ்க் கரெக்டா முடிச்சிடணும், குரு கொடுத்த டாஸ்க் கரெக்டா முடிச்சிடணும், அப்பதான் நான் ஒரு சந்தோஷமான இடத்துக்கு நான் போக முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தோட நான் அதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் கூட நாம ஒரு குறிக்கோளை நோக்கி போயிட்டு இருக்கும் போது
நம்ம பின்னாடி பேசுறவங்க, புறம் பேசுறவங்க, நம்ம எதிர்மறையான கருத்துக்களை சொல்றவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாத்தையும் காதுல போட்டுக்காம நம்ம குறிக்கோள் என்னவோ அதை மட்டுமே பேஸ் பண்ணி நாம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா மத்தவங்க பேசுறது எதுவுமே காது கேட்காது. நம்ம குறிக்கோளை ஈஸியா அடையலாம். அது இல்லாம எந்த நம்மளுக்கு இடையூறுகளும் வராது. அதே மாதிரி இப்போ அந்த சிஷியன் கிட்ட குரு சொல்றாரு இல்லையா, இந்த மாதிரி நீ அதுல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போனதுனால உனக்கு மத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்கல. அதே மாதிரி இருந்தீங்கன்னா நீ வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு சிஷியனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு, இப்போ உனக்கு நான் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீ சந்தோஷமா இடத்துக்கு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம குறிக்கோள்கள் அது மட்டுமே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். மத்தவங்க பேசுறது எதையும் நம்ம காதுல போட்டுக்காம இது நம்ம குறிக்கோளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மத்தவங்க பேசிட்டு போட்டோம், நாம பண்ற விஷயம் கரெக்டா இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்தா வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படின்றதுதான் இந்த கதையோட ஒரு கருத்தா இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல ஒரு கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.